ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன ரொம்ப பேசிக்காக இருக்க பேசிக் ஸ்பீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பேசிக். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இந்த வீடியோவே இருக்கும். ஓகேவா? ரொம்ப பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பேசிக் ஸ்பீட் மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆக போகுது. ஏன்னா குவான்ட்ஸ்னாலே டோட்டலாக கால்குலேஷன்ஸ் தான். எவ்வளோ கால்குலேஷன் ட்ரிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ சம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும், டைம் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து அடிஷன் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே என்ன பார்க்க போறோம்னா அடிஷன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்பர்ஸ் நம்ம கிட்ட வரும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம எப்படிலாம் வேகமா அடிஷன் பண்றது அந்த மாதிரி ஒரு செட் பார்க்க போறோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு செட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா யூனி டிஜிட் எல்லாமே ஜீரோவா இருக்கும். யூனிட் டிஜிட் எல்லாமே ஜீரோவா வரும். அப்படி ஜீரோவா வரும் நம்பரை நம்ம எப்படி ஈஸியா ஆட் பண்றது? நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். டிஃப்ரெண்டா பண்றதுனால டைம் வந்து கொஞ்சம் சேவ் பண்ண போகுது. இத சும்மா சொல்லி தரும்போது இது நார்மல் தானே அப்படின்ற மாதிரி தோணும். இதை ஆட் பண்றதுக்கே டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். பட் நீங்க எங்கெல்லாம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் ஆட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். நோட் எடுத்து பென் எடுத்து உட்காந்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் கிடையாது. ஜஸ்ட் ரோட்ல போறப்போ நம்பர் பிளேட்லாம் பார்ப்போம். வேற எங்கேயாவது போறப்போ ஒரு பில் வாங்குறோம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் பார்ப்போம். அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன ஆகும், மல்டிபிள் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே கொஞ்சம் மைண்ட்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோ நீங்க பென் அண்ட் பேப்பரை டிபெண்ட் பண்றதை குறைக்கிறீங்களோ அவ்வளோ கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியா வரும். சரியா? இப்போ ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செட் ஒரு 4 சம்ஸ் சொல்றேன். ஸோ 30 + 80 அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறமா 30 + 90 இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 40 + 80. அதுக்கப்புறம் ஒரு 50 + 70 இந்த மாதிரி யூனிட் டிஜிட் எல்லாமே என்ன இருக்கு, 0 0 0 அப்படி இருக்குன்னா நமக்கே தெரியும் என்னது, லாஸ்ட் டிஜிட் யூனிட் டிஜிட் திரும்ப 0 தான் இருக்கும். அப்போ டேரக்டா டென்ஸ் பிளேஸை மட்டும் நீங்க ஆட் பண்ணி போட்டாலே போதும். இது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால நான் பேசிக்ஸாவே எடுத்துட்டு போறேன். ஓகேவா? அப்போ இது 11 வரும், இது வேல்யூ என்ன வரும், 12 வரும், இதோட வேல்யூ 12 வரும், இதோட வேல்யூ என்ன வரும், திரும்ப 12 வரும். ஓகேவா? அப்போ யூனிட் டிஜிட்லாம் ஜீரோவா வந்தா நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்க டென்ஸ் பிளேஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆட் பண்ண போறோம். இதுலயே ஒரு வேல்யூ ஒரு நம்பரோட யூனிட் டிஜிட் ஜீரோவா வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 60 + 58 வருது அப்படின்னா டென்ஸ் பிளேஸ் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டென்ஸ் பிளேஸ் மட்டுமே நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணா என்ன வேல்யூ 1 1 வரும். அப்போ ரிமைனிங் இருக்க யூனிட் பிளேஸ் வந்து யாரோட யூனிட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும் திரும்ப சப்ஸ்டிட் பண்ணா போதும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கிடைக்கும். சரியா? இதை இப்படி பண்ணா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுலயும் ஒரு செட் எப்படி இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 76 + ஒரு 80 அப்படின்னு வருது. 7 + 8 என்ன வேல்யூ வரும், 15 வரும், யூனிட் பிளேஸ்ல 6. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 59 + ஒரு 70 இப்படி இருக்கு. 5 + 7 என்ன வேல்யூ வரும், 12, யூனிட் பிளேஸ் என்ன இருக்கு, 9. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 87 + 15 இருக்கு. 8 + 5 என்ன வேல்யூ வரும், 13, அப்போ யூனிட் பிளேஸ்ல 7. ஓகேவா? இந்த மாதிரி ஃபாஸ்டா ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். சொல்லி தர்றதுனால மேபி உங்களுக்கு இது இது நார்மல் தானே, இது நார்மலா பண்றது தானே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். பட் நீங்க டெஃபினட்டா சொல்றேன், நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மைண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பென் பேப்பர் எல்லாமே கொஞ்சம் கால்குலேஷன் ஸ்பீட் வந்து நிறையவே இம்ப்ரூவ் ஆகும். சரியா? இப்போ இதுலயேவும் அடிஷன்லயும் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதாவது சப்ராக்ஷன் பண்ற மாதிரி ஒரு டோட்டல் கவுண்ட் கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 43 + + 100 இருக்கு. அப்போ இதோட டிஃபரன்ஸ் தான் இங்க இருக்கணும். அப்போ இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். இது 40னா ரிமைனிங் 60 இருக்கணும். அப்போ 60ல 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 57. இதெல்லாம் ஃபாஸ்டா பண்ணணும். இதை எப்படி நீங்க எந்த வேலை எடுத்து லேர்ன் பண்ணிக்கிட்டாலும் ஓகே, பட் ஃபாஸ்டா பண்ணணும். அப்போ எந்த இடத்த நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க, 40 வச்சு கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஓகே, இல்ல இந்த சைடு 7 ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா 50, அப்போ ரிமைனிங் 50 அப்படி ஆட் பண்ணி கூட எடுத்தாலும் ஓகே. இப்போ டோட்டல் கவுண்டிங் என்னன்னு பாருங்க, 60. அப்போ எப்பவுமே 60 கூட 100 போனா ரிமைனிங் 40 தான் இருக்கும். அதுல 7 இந்த சைடு கொடுத்துட்டு அப்போ ரிமைனிங் இந்த சைடு என்ன வரும், 33 வரும். அப்போ இந்த மாதிரி 37 இந்த பக்கம் 100 இருக்குது. 100ல 30 போயிட்டாலே 70 இருக்கும். அதுலயும் 70ல 7 இந்த பக்கம் கொடுத்தாச்சு. அப்போ ரிமைனிங் இங்க 63 வரணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வரணும். ஓகேவா? தென் அடுத்து இப்போ இன்னொரு செட் இருக்கு. அதாவது ஒரு 27 23 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளேஸ் எல்லாம் எப்படி இருக்கு, 20 20. அப்போ 20 20 இந்த மாதிரி வந்தாலே இங்க அடிஷன் இந்த வேல்யூ வரப்போ என்ன வரும், 15 தான் முடியும். கரெக்ட் தானே? ஏன்னா இந்த 20 20 மோஸ்டா வரும்போது அடிஷன் வரப்போ நியர்பை 50 தான் முடியும். அப்போ அந்த கான்செப்ட்ல இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க, 24 + 50 அப்படின்னு இது நிறைய வரும். கால்குலேஷன்ல இது நிறைய வரும். அப்போ இது 20, அப்போ இங்கேயும் 20ல தான் வரப்போகுது. இங்க 4 இருந்தா ரிமைனிங் 10ல பாதி தான், 10 தான் இங்க ஸ்பிளிட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் இங்க 23, அப்போ இங்க 50, அப்போ இங்க என்ன வரும், 27 தான் வரும். ஓகேவா? இது 27 இருக்கும்.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்க 22 இந்த பவர் 50. அப்போ இங்கேயும் 2ல தான் வரப்போகுது. இந்த 2 10ல 2 டிஃபரன்ஸ் போக 8 அதே மாதிரி ஓகேவா. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் சரியா. இதுலயும் ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வச்சு நம்ம இத்தனையும் பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகிதான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ 2 டிஜிட் வச்சு பார்த்தோமா. இப்போ இதுலயும் 3 டிஜிட் சம்ஸ் வந்தா என்ன பண்ணலாம். அது வந்து 90 பேஸ் பண்ணி வருது. அதுல நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 576 ஒன்று இருக்கு சரியா. இதோட ஒரு 90 ஆட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த 90 நம்ம என்னன்னு சொல்லலாம், 100 மைனஸ் 10ன்னு சொல்லலாம் கரெக்டா. அப்போ டைரக்டா இதோட 100 ஆட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் 10 சப்ராக்ட் பண்ணுங்க. இதோட 100 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வேல்யூ வரும், 676ன்னு வரும். அதோட 10 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 666ன்னு முடியும். புரியுதா. அப்ப எங்கெல்லாம் 90 வச்சு நீங்க ஆட் பண்ண போறீங்களோ அப்ப அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 3 டிஜிட்டோ 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ ஏதோ இருக்கட்டும், அதோட 100 மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 10 சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா. சரி இப்போ ஏன்னா டேரக்டா 90 ஆட் பண்றப்போ கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரகிள் ஆகும். இல்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்றப்போ ஃபாஸ்டா கால்குலேஷன் பண்றப்போ மிஸ்டேக்ஸ் பண்றப்போ மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. இதே 100 ஆட் பண்றோம் அப்படின்னா ஈஸியாவே 100 நம்ம தப்பே இல்லாம ஆட் பண்ணிடுவோம் சரியா. அப்புறம் நெக்ஸ்ட் 632 plus 90 இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணும். இதுக்கப்புறம் என்ன 732 அப்போ 722. அடுத்து நெக்ஸ்ட் 345 plus 90 அப்போ 445 435. அதுக்கப்புறம் 976 plus 90 அப்போ வேல்யூ என்ன வரும், 90 100 ஆட் பண்ணீங்கன்னா 1076 1066 வரும் 100 ஆட் பண்ணும்போது சரியா. நெக்ஸ்ட் செட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் செட் 3 டிஜிட்டேவும் 3 டிஜிட்டா கொடுக்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 576 இது கூட சேர்த்து இன்னொரு புது நம்பர் கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது அந்த நம்பரை கொஞ்சம் நீங்க லிசன் பண்ணுவோம். அந்த நம்பர் எப்படி இருக்குன்னா நியர்பை ஏதோ ஒரு 100 கிட்ட இருக்கு. இது என்ன இருக்கு 200 கிட்ட இருக்கு. இன்னும் நான் சில நம்பர்ஸ் எல்லாம் இருக்கிறேன். சில நம்பர் 632 பிளஸ் 293 அப்படின்னு எழுதுறேன். இதுவும் 300 கிட்ட. ஆனா இந்த ஏதோ ஒரு நம்பர் எந்த பக்கமாவது இருக்கிற ஒரு நம்பர் ஏதோ 100 நியர்பைல இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 345 அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம தான் இங்கிட்டு இருக்க வேல்யூஸ் அங்கிட்டு இருக்க வேல்யூஸை கொடுத்து நம்ம கன்வீனியன்ட்காக சேஞ்ச் பண்ணி அடிஷன் பண்ண போறோம். இதுதான் நம்ம ஜெனரலாவே ஷார்ட் கட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா. பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸே கிடையாது சரியா. இப்போ இங்க பாருங்க இங்க 200 நியர்பைல இருக்கு. 200க்கு நமக்கு என்ன தேவைப்படும், 3 தான் தேவைப்படும். அப்போ இங்க இருந்து 3 கொடுத்துருங்க. அப்போ இது 200. அப்போ டேரக்டா 200 இங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 773. ஏன்னா இங்க இருந்து 3 இங்க போயிடுச்சு இல்லையா, அதை மைண்ட்ல பண்ணணும். இங்க என்ன வரும் 7 தேவைப்படும். அப்போ இங்க இருந்து 7 கொடுத்துருங்க. இங்க இருந்து 7 கொடுத்துட்டா இது என்ன மாறிடும் 625 மாறிடும். அது கூட நான் 300 ஆட் பண்ணும். அப்போ 300 ஆட் பண்றப்போ 925 மாறிடும் கரெக்டா. 925 மாறிடும். ஏன்னா 7 நம்ம இங்க இருந்து கொடுத்துருக்கோம் இல்லையா, 7 கொடுத்தா இது 300 மாறிடும். அப்போ இங்க வந்து 625 இருக்கும். 300 கொடுக்கும்போது 925 மாறிடும். இப்போ இந்த இடத்துக்கு என்ன தேவைப்படும் 4 தேவைப்படுது. அப்போ 4 இங்க கொடுத்துட்டீங்கன்னா இது 600 மாறிடும். 600 plus 300 900 941. இங்க இருந்து தான் நான் 4 இங்க கொடுத்துருக்கேன். ஓகேவா. அப்போ இங்க எனக்கு என்ன தேவைப்படுது 2 தேவைப்படுது. 2 இங்க கொடுத்துட்டேன்னா இது 400 மாறிடும். அப்போ இங்க 900 இருக்கும். 1372 மாறிடும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம 4 கொடுத்துருக்கோம் சரியா. இப்போ இந்த மாதிரி நிறைய இடத்துல 3 டிஜிட் தான் இல்ல 2 டிஜிட் தான் இல்ல 4 டிஜிட் தான் இல்ல எந்த டிஜிட் இருந்தாலும் நமக்கு எந்த இடத்துக்கு எது அதிகமா தேவைப்படுது, எது நியர்பை வேல்யூவா இருக்கு, அது கம்மியா அதாவது ஒன் டிஜிட்குள்ள தேவைப்படுற நம்பரை பக்கத்துல இருக்க நம்பர்ல இருந்து வாங்கிட்டா அது ஹோலா ஹண்ட்ரட்ஸா மாறிடும். அது ஏதோ ஒரு ஹண்ட்ரட்ஸா மாறும். அந்த ஹோல் ஹண்ட்ரட்ஸா நம்ம ஆட் பண்றது எப்பவுமே ஈஸி. நம்ம கன்வீனியன்ட்காக அது யார்கிட்ட இருந்தனாலும் வாங்கிக்கலாம், எப்படினாலும் வாங்கிக்கலாம். சிம்பிளி இதை நம்ம இப்படியும் பண்ணலாம். இன்னொரு செட்டை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 576 பிளஸ் 197 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணலாம் 200 மைனஸ் 3 வச்சு கூட பண்ணலாம். அப்ப டேரக்டா 200 இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 776 இருக்கும். அதுல இருந்து மைனஸ் 3 பண்ணிக்கோங்க. அப்போ 773 இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த டேட்டாவை 200 அசியூம் பண்ணி அதுல இருந்து 3 சப்ராக்டும் பண்ணலாம். இல்ல பக்கத்துல இருந்தே தேவையான நம்பர் என்ன 100 கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை பக்கத்துல இருந்தே நம்ம வாங்கிட்டும் செய்யலாம். கிளியரா. ஓகே, அடுத்த செட் பார்ப்போமா. அடுத்த செட் என்ன அப்படின்னா 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 65 பிளஸ் 67 இப்படி இருக்குது. அடுத்து 44 பிளஸ் 49. அடுத்து 174 பிளஸ் 179 இந்த மாதிரி.
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 228 பிளஸ் 255 இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்கு அப்படின்னா நியர்பைல தான் இருக்கு. இது 60, இதுவும் 60, இது 40, இதுவும் 40, இது 170, இதுவும் 170, இதுவும் 228, அதுக்கப்புறம் சாரி இது 235. ரொம்ப நியர்பைல இருக்கணும், அதாவது வித்தின் 10க்குள்ள இருக்கணும். அதோட டிஃபரன்ஸ் வேல்யூ எப்படி இருக்கணும், வித்தின் 10க்குள்ள இருக்கணும். அப்படி இந்த டிஃபரன்ஸ் வேல்யூ வித்தின் 10க்குள்ள இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு நம்பர், அதாவது ரிமைனிங் இருக்க சின்ன நம்பர் இல்லையா, மினிமம் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த மினிமம் நம்பரை நீங்க டபுள் பண்ணணும். மினிமம் நம்பரை டபுள் பண்ணணும். மேக்ஸிமம் நம்பரை டபுள் பண்ணீங்கன்னா சப்ராக்ஷன் சொல்லணும். மினிமம் நம்பரை டபுள் பண்ணும்போது அடிஷன் பண்ற மாதிரி வரும். அதனால மினிமம் டபுள் பண்றோம். மினிமம் டபுள் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும், 113 வருமா, 130. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, 2 தான் இன்க்ரிமெண்ட் ஆகுது. அப்போ 132 நீங்க வரும். புரியுதா? இதே இது மேக்ஸிமம் நம்பரை நீங்க டபுள் பண்ணீங்க அப்படின்னா இங்க வேல்யூ என்ன வரும், 134 வரும். அதுக்கப்புறம் இங்க டிஃபரன்ஸ் மைனஸ்ல போறதுனால -2 பண்ணும்போது 132 வரும். அப்ப எதனால நீங்க டபுள் பண்ணலாம், டபுள் பண்ணும்போது மேக்ஸிமம் நம்பரா டபுள் பண்ணீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணணும், மினிமம் நம்பரா டபுள் பண்ணீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். அப்ப இருக்கிறதுலே டிஃபரன்ஸ் இது சாரி மினிமம் நம்பர் என்ன 344, இதை 8 டபுள் பண்ணீங்கன்னா 88. அந்த 88க்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன 5. ஸோ இதோட 5 ஆட் பண்ணும்போது என்ன வேல்யூ வரும், 93 வரும். இங்க 93 வரும். சரியா? அப்ப இதே மாதிரி இங்க மினிமம் வேல்யூ என்னது 174. இதை நீங்க டபுள் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்னவா மாறிடும், 348 மாறும். 348 இங்க இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ என்னது 5. அப்போ 348 பிளஸ் 5 இதெல்லாம் டபுள் பண்றது ஃபாஸ்டா பண்ணணும். 348 பிளஸ் 5 பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ என்ன வரும், 353 மாறிடும். சரியா? அதுக்கப்புறம் இங்க 228 இதை டபுள் பண்ணீங்கன்னா வேல்யூ என்ன வரும்னா 256 வரும். ஓகே, இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னது, ஒரு 7 இருக்குது. ஓகேவா? இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 263 மாறிடும். சரி, இது 456 400 இல்லையா, அப்போ இது 463 மாறிடும். கிளியரா? இதுதான் இந்த மாதிரி நியர்பை வேல்யூல இருக்கும்போது அதோட டிஃபரன்ஸ் வித்தின் 10 இருக்கணும். இன்னும் நான் இதெல்லாம் கண்டிஷனை செக் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த நம்பர் டிஃபால்ட்டா நியர்பை வந்தா உங்களுக்கே இது டிஃபால்ட்டா இப்படிதான் பண்ணணுன்றது தெரிஞ்சிடும். ப்ராக்டிஸ் இல்லாம போனீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷனே டிலே தான் ஆகும். ஏன்னா இது எந்த மாதிரி செட்டு, இது எந்த செட்டுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷனே டிலே தான் ஆகும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி நியர்பை நம்பர்ஸ் எங்க பார்த்தாலும் நம்ம என்ன கத்துக்கிட்டோம், அந்த லாஜிக்கை இங்க போடலாமா, இங்க போட ஆன்சர்ஸ் வருமா அப்படின்றது நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 3 டைம்ஸ்ல நம்பர்ஸ் எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்கெல்லாம் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? சரி, இப்போ இதுலயேவும் இன்னொரு செட் இருக்கு. இன்னொரு டைப் என்ன அப்படின்னா 45 பிளஸ் 54, அதுக்கப்புறமா 32 பிளஸ் 23 அண்ட் 35 பிளஸ் 53, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 38 பிளஸ் 83 இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த நம்பர் அப்படியே இங்க ரிவர்ஸ் ஆயிருக்கு, இந்த நம்பர் அப்படியே இங்க ரிவர்ஸ், இந்த நம்பர் இங்க ரிவர்ஸ், இந்த நம்பர் அப்படியே இங்க ரிவர்ஸ். இப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இதை அடிஷன் பண்ணா என்ன, இங்கேயும் 9 தான், இங்கேயும் 9 தான். அப்போ இது என்ன பண்ணணும்னா இப்படி ரிவர்ஸ்ல வந்தது அப்படின்னா அதோட அடிஷன் வேல்யூ ரெண்டு இடத்துலயும் ஒன்று போல தானே இருக்கும். டிஜிட்டோட அடிஷன் வேல்யூ அதை 11ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க, அதுதான் அதோட அடிஷனா இருக்கும். இதோட வேல்யூ என்னது 5, இதோட வேல்யூ என்னது 5. அப்போ ரெண்டையும் தனித்தனியா பண்ணி ஆட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்னு எடுத்து 11ஆல மட்டும் பண்ணீங்கன்னா 55 தான் அதோட ஆன்சர் இருக்கும். இப்போ இதோட வேல்யூ என்னது திரும்ப 8, அப்போ இதோட வேல்யூ என்னது 88 இருக்கும். இதோட வேல்யூ என்னது 11, அப்போ இதோட வேல்யூ என்னது 121 இருக்கும். புரியுதா? அப்போ இந்த நம்பர் ஐடென்டிஃபை பண்றது மட்டும்தான் கொஞ்சம் டிலே ஆகும். அதுவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த நம்பரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பண்ணிட்டீங்கன்னா நார்மலா ஆட் பண்றதுக்கும் இதை பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே நீங்க 11ஆல தான் மல்டிபிள் பண்ண போறீங்க. 11ஆல மல்டிபிள் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால வேகமா ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சரியா? இதுல இன்னும் கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 56 பிளஸ் 65 இப்போ லென்த்தியா கொடுக்காங்க. நான் 2 நம்பரா கொடுத்தா ஓகே. இப்போ லென்த்தியா இருக்குது. அப்போ நான் ஆட் பண்றதுனா எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது 100s அச்சீவ் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்கணும். எந்த 2 நம்பரையாவதோ இல்ல எந்த 3 நம்பர்ஸையாவதோ சேர்க்கும் போது எனக்கு 100s அச்சீவ் பண்ண முடியுதா, 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ 1 டிஜிட்டோ இருக்கட்டும். 1 டிஜிட்டா இருந்தா மேக்ஸிமம் 10s இல்லைன்னா 20s இல்ல 50s இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுங்க. அதாவது ஜீரோல வச்சு முடியிற நம்பர்ஸை அச்சீவ் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த 56ஐயும் இந்த 44ஐயும் ஆட் பண்ணும்போது என்னால 100s அச்சீவ் பண்ண முடியும். அடுத்து இந்த 65யும் 35 ஆட் பண்ணா 100 அச்சீவ் பண்ண முடியும். அப்ப ரெண்டையும் பார்த்தாலும் என்ன வேல்யூ வரும், 200ன்னு வரும். சரியா? அதே மாதிரி 76 38 20 38 24 பிளஸ் 62ன்னு இருக்குது. சரியா? ஒரு நிமிஷம். 62ன்னு இருக்குது. சரியா? இந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது இந்த 2 8 எங்கெல்லாம் முடியுதோ அப்போ 100 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இது
யூனிட் டிஜிட் 0 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க 10th டிஜிட்டை பார்த்து அது 100ஆ 110ஆ 120ஆ 150ஆ 200ஆ அப்படின்றது டிசைட் ஆகும். அப்ப இதை ரெண்டையும் சேர்த்தாலே நமக்கு இங்க என்ன கிடைக்கும், ஒரு 100 கிடைக்கும். இதை ரெண்டு சேர்க்கும் போதும் ஒரு 100 கிடைக்கும். அப்போ டேரக்டா இதோட ஆன்சர் என்ன ஆயிரும், 200 ஆயிரும். இது உங்களுக்கு சிம்பிளா புரியணும்னு டேரக்டா 100ல உட்கார்ற மாதிரி நம்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லா டைப்புமே அப்படிதான், உங்களுக்கு சிம்பிளா புரியணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த கான்செப்டை நீங்க என்ன ஒரு டிஃபிகல்ட்டான நம்பர்ல போட்டாலும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் 53 plus 78 plus 47 plus 89 அப்படின்னு சொல்லி இருக்குது. சரியா? இப்போ இந்த இடத்த பாத்தீங்கன்னா இந்த 53ஐயும் இந்த 47ஐயும் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 100ன்னு கிடைக்கும். இதுல 100 கிடைக்காது. அப்போ நான் யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு 10th டிஜிட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்றேன். இது 7 plus 8னா 15. அது நான் என்னது 10th வச்சிருக்கேன். அப்போ இது ஒரு 115 வரும். அப்போ 250. அப்போ 8 plus 9 17. அப்போ 267. ஆல்ரெடி ஒரு 250 இருந்தது, இது ஒரு 17 267. மைண்ட்லயே 10th அண்ட் ஒன்ஸ் பிளேஸை ஸ்பிளிட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் ஆட் பண்ணோம்னா வேகமா ஆட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கணும். ஆட் பண்ணும்போது கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸ்பிளிட் பண்ணும்போது நம்ம 10th பிளேஸா ஸ்பிளிட் பண்றோம்னா 10th ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்ஸ் பிளேஸா ஸ்பிளிட் பண்றோம்னா ஒன்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கணும். அந்த பிளேஸ் வேல்யூஸை நீங்க மாத்திட்டீங்க அப்படின்னா அடிஷன் மொத்தமே உங்களுக்கு கொலாப்ஸ் ஆயிடும். புரியுதா? இந்த மாதிரி பேசிக் பிகினர்ஸ்க்கான சீரீஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி அடிஷன் இப்போ பார்த்துருக்கோமா, இதே மாதிரி சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறமா ஸ்கொயர் ரூட் ட்ரிக்ஸ், கியூப் ரூட் ட்ரிக்ஸ், ஃபிராக்ஷன் எப்படி பண்றது, டெசிமல் வாய்ஸ் எப்படி பண்றது, பவர் வேல்யூ எப்படி பண்றது, இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாள் நம்ம சீரீஸ் எடுத்துட்டு போகலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வீடியோஸ் இருக்கும். ஸோ ரொம்ப பிக்னஸா இருக்கீங்க, கால்குலேஷன்ல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா இங்க சொல்லி கொடுக்கறத மட்டும் வச்சு பண்ணீங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. இங்க சொல்லி கொடுக்கறத நீங்க லேர்ன் பண்ணிட்டு நிறைய போய் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய சம்ஸ் பார்க்கணும். சம்ஸ் தான் பார்க்கணும் இல்லை, எங்கெல்லாம் நம்பர்ஸ் பார்க்குறீங்களோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்ட டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பீட் ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிடும். இது டிஐல, அரித்மெட்டிக் சம்ஸ்ல, சிம்பிளிஃபிகேஷன்ஸ்ல எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு இந்த கால்குலேஷன் ஸ்டெப்ஸ் யூஸ் ஆகும். சரியா? இது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது கான்ஸ்ல. ஓகேவா? ஓகே, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.